இந்த மேடையில பார்த்தீங்கன்னா, எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாம, ஏன் இது வச்சிருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா, ஒரு ப்ரெஷர் பண்ணா, தம்பி விஜய் சேதுபதியோ, இல்ல யாரோ வரிசையா சொல்லலாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததுல படத்த பத்தி, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, தமிழ் சினிமாவ புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி, அப்படி இல்லாம, ஓகே, நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாம, நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம். நீங்க குடுத்த காசுக்கு கண்டிப்பா அது வேஸ்ட்டா இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாம, என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி, ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுரு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு, என்னுடைய முதல் படத்துல ஊமை வெளிகள்ல பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஷூட்டிங்ல ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரபு இருந்தாரு, பிரபன் இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது நாங்க போனோன்னே ஹீரோ 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 இங்க வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால 2 பேரும் நிக்கிறாங்க, யாரு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி பழக்கம் ஆனதுனால அப்படியே கூப்பிடுறேன்னு சொன்னாரு.